EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338824242. அடுத்ததா பார்க்கும்போது முதலீடுகள் ஒரு பெரிய தலைப்புச் செய்தியா வந்து நிற்கின்றத பார்க்கிறோம். எத்தனை முதலீடு வருது, இட்ஸ் ஹெல்த்தி டாபிக் டு பி டிஸ்கஸ்ட். இந்த இதுல இப்படி ஒரு டாபிக்லாம் வருமா அப்படின்னு ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா, பட் இப்போ வந்திருக்கு. யார் அதிக முதலீடு கொண்டு வந்தான்ற டிபேட் அப்படின்னு வந்து இப்போ சேலஞ்சை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாரா லோகேஷ் இதற்கான ஈல்டு, ஒரு பக்கம் விதை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு பார்க்குறோம். இங்கேயும் அதே விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கீர்த்தனா அவர்கள் ஜப்பான், சவுத் கொரியா நிறைய இடங்களுக்கு போனாங்க. முதலீடு இங்க வந்து இது ஷிப்பிங் இது வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ திரு டிஆர்பி ராஜா ஒரு பெரிய இதை போட்டிருக்காரு. ஆஃப்டர் கீர்த்தனா அவருடைய அக்யூசேஷன், திமுக அரசு மீதான விமர்சனம், இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயம், 3 லட்சம் கோடி முதலீடுகள் மாநிலத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்ன அக்யூசேஷனுக்கு திரு டிஆர்பி ராஜா, தொழில்துறை அமைச்சர், முந்தைய தொழில்துறை அமைச்சர், அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது சிறுபிள்ளைத்தனமான விமர்சனம் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், அதிமுக ஆட்சி காலத்தை விட நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே, திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த முதலீடுகள் அப்படியே 5 மடங்கு அதிகரிச்சது. நீங்க 5 மடங்கு வேண்டாம், ஒரு 2 மடங்காவது அதிகமா முதலீடு ஈர்த்துட்டீங்கன்னா அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சவால் விட்டிருக்கிறார். திமுக தாவேக்காவிற்கு சவால். முதலீடுகள் வந்து திமுக பெற்ற அளவும் சரி, பெற்றதை விட கூடவும் சரி பெற முடியும்னு நினைக்கிறேன். இஃப் திஸ் கவர்மெண்ட் கோஸ் இன் த சேம் டைரக்ஷன். அது வந்து அந்நிய முதலீடுகள் இந்தியாவை தேடி வருகின்றன. ஒப்பீட்டளவில் முதலீட்டாளர்களுடைய முதல் தேர்வுகளாக மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு, ரீசெண்ட் டேஸில் யூபி, மகாராஷ்டிரா, யூபி மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி ரீசெண்ட் டேஸில் செகண்ட் லேயரில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த 5 ஸ்டேட் வந்து எப்பயுமே அவங்களுடைய பிரைம் ஃபோக்கஸில் இருந்திருக்கு. அதில் எப்பயுமே மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த 5 வந்து எப்பயுமே டாப் ஃபோர்ஸில் இருந்திருக்கு. யாராவது ஒருத்தர் முன்ன பண்ண மாறி இருப்பாங்க. அதனால இனியும் தாவேக அரசுலையும் திமுக அரசு பெற்றதை போலவே முதலீடுகளை பெற முடியும். அது கூடுதலாக கூட பெற முடியும், குறைவாக பெற முடியாது. இஃப் திஸ் கவர்மெண்ட் கோஸ் இன் த ஸ்ட்ரைட் வே. அதில் வந்து குழப்பம். ஸோ முதல்ல அவர் சவாலை வந்து இவரால் மீட் அவுட் பண்ண முடியுங்கிறது ஒரு பாயிண்ட். நிறைய முதலீடுகள் வந்து வெளிமாநிலங்களுக்கு போச்சான்னா அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்துல. அதை வந்து திரு டிஆர்பி ராஜா ஒத்துக்கிடுவாரு. ஏன்னா அவர் எந்த காம்ப்ளிமெண்ட்டை நாரா லோகேஷ் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்களா அவரே சொல்லியிருக்காரு பாருங்கன்னு சொல்லி, அந்த நாரா லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, நிறைய முதலீடுகள் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு வந்து எங்களுக்கு வந்தன, நாங்களும் தமிழ்நாடும் கடுமையான போட்டி போட்டோம், தமிழ்நாடு எங்களுக்கு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, நிறைய டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, சம்வேர் வி லாஸ்ட், சம்வேர் வி காட். அப்போ வந்து சில முதலீடுகள் எங்களுக்கு கிடைத்தன, சில முதலீடுகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, சில முதலீடு அங்கே போயிருக்குங்கிறது உண்மை தானே. அதில் அப்போ வந்து போட்டியே எனக்கு உங்களுக்கு தான் அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்போ நான் ஜெயிச்சேங்கிற தானே. அவ்வளோதான். அப்போ ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டியை ஒத்துட்டாங்க. கீர்த்தனா அமைச்சர் என்ன சொல்றாங்க, ஆந்திராவுக்கு முதலீடுகள் போயிருச்சுன்றாங்க. அது நாரா லோகேஷ் அமைச்சர் என்ன சொல்றாரு, ஆமாங்க எங்களுக்கு முதலீடு வந்துச்சு, திமுக வந்துச்சு. அப்போ இங்கேருந்து போச்சுன்னு தான் அர்த்தம். முதலீடுகள் திமுகவுடைய ஊழல்னால போச்சா அப்படின்னு அது அடுத்த கேள்வி. இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த ரீசன்ட் டே சண்டேல திரு டிஆர்பி ராஜா வந்த பிறகான ஒரு சண்டேல வந்து அப்படி ஒரு பேர் வந்து நம்ம இன்னும் பார்க்கல, எட் டு கம். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு நிறுவனம் பகிரங்கமாக ட்வீட் போட்டு இந்த மாதிரி கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனதை வந்து நம்ம கண்கூடா பார்த்து, ஆமா இந்த மாதிரி வந்து நாங்க இந்த மாநிலத்திலிருந்து வெளியேறோம், நாங்க வந்து எங்க முதலீடுக்கான ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து வெளியேறினதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி முறைகேடுகளுக்கான வாய்ப்புகள் ஸ்பேசஸ் இருந்துச்சா? எஸ் தேர் வாஸ். அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ப்ரூஃப் இருக்கு. சம் இன்டர்நேஷனல் எம்என்சி கம்பெனி வந்து பகிரங்கமா வெளியே போட்டுட்டு போனாங்க, ட்வீட்டை போட்டு போனாங்க. அவ பெரிய விவாதமா வந்துச்சுங்கிற நம்ம பார்த்தோம். அது வந்து அவங்க அதற்கான காரணத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாதான் போட்டிருந்தாங்கன்னு பார்க்கணும். அண்ட் சில முதலீடுகள் ஆந்திராவுக்கு போச்சுங்கிறத நாரா லோகேஷும் ஒத்துக்கிறார். அப்போ முதல் கீர்த்தனா வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. அது டிஆர்பி ராஜா அல்லது திமுக அமைச்சரவை இவங்களுடைய முறைகேடுனால போச்சாங்கிறது எட்டு ப்ரூவ். அது வந்து அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, இந்த இதுல டிவிக்கு அரசாங்கத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பாராட்டுகள், இதுவும் இது ஒரு சவாலாக இருக்க, மறுபக்கத்துல பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தா திரு ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து பாராட்டுகிறார், ஜோஹோவுடைய நிறுவனர். அவர் வந்து நாங்க ரொம்ப நாளா ஒரு ஸ்கூலோட இதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டுட்டே இருந்தோம், டிஎம்கே கவர்மெண்ட்ல அவங்க கிடைக்கவே இல்லை. ஆனா இப்ப வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, ரொம்ப இதா சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. மறுபக்கத்தில் திரு சத்குரு ஜகி வாசுதேவ் அவர் வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கோவில் நிதி கோவிலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அது வந்து அறநிலைத்துறையில அதர் திங்ஸுக்குலாம் போகாது, ஐ மீன் அதர் ஸ்கூலோ காலேஜோ அது மாதிரி இதுக்கெல்லாம் போகாது, கோவில் நிதி கோவிலுக்கு தான் பயன்படுத்தப்படும், பக்தர்கள் தான் பயன்படுத்தப்படும் அப்படின்றத அவர் பாராட்டியிருக்கார். அட் த சேம் டைம் கோவில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும்.
லிங்க்டின் போஸ்ட் அது இதுன்னு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. சீக்கிரமா எங்களுக்கு அப்ரூவல்ஸ் கிடைச்சிருது. நோ அதர் பிலோ த டேபிள் விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் லிங்க்டின்ல சில போஸ்ட் வருது பார்க்குறோம். ஃபேஸ்புக், ட்விட்டர்ல வர போஸ்ட்லாம் பார்க்குறோம். ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியும் வருது, அதர் செக்டர்ஸ்ல இருந்தும் வருது. இது என்னென்ன புரிஞ்சுக்கிறது? இது ஃபர்ஸ்ட் மந்த் இது வந்து அந்த நியூ ஸ்கூல் திறந்தோடனே நோட்டு பேஜ் எடுத்தோடனே முதல் 2 பேஜுக்கு மட்டும் நீட்டா எழுதுவோமே அது மாதிரியா இல்லை எப்படி? ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். அது இவங்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் குறிப்பிட்டது போல் 2 பேஜ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து 2 பேஜ் நீட்டாக எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மிச்சம் 365 பக்கமும் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஓகே அவங்க நல்லா எழுதியிருக்காங்கிற கணக்கு வரலாம். தெலுங்கானா கவர்மெண்ட் முதல்ல வந்தபோது திரு சந்திரசேகர் ராவ் வந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் உருவாச்சு. அது வந்து பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அவரும் அவருடைய மகனை கொண்டு வந்தார். இண்டஸ்ட்ரியில் வந்துச்சு. அவங்க தனியாக மீட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரிலாம் எடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகா பல பேர் முதல் பண்ணாங்க. இவாங்கா ட்ரம்பை கூட்டு வந்து பயங்கரமான வந்து ஒரு டெவலப்மெண்டல் மாடல் மாதிரி கொண்டு வந்தாங்க. பிறகு அது எப்படி வந்து குடும்பமாக போய் நின்று பண்ணையார்த்தனமாக போய் நின்று அது வந்து அந்த அந்த வசந்த மாளிகை விட்டு வெளியவே வரமாட்டாருங்கிற மாதிரி போய் நின்றுச்சுங்கிற பார்த்தோம். அதனால நம்ம வந்து அதுவே அரகன்ஸா போய் நின்னுச்சு. ஆமா, அந்த பக்கம் நம்ம வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம பார்த்துருக்கோம். தன்னிச்சையாக சுயேட்சாக எழுந்து வந்தவர், ஒரு பெரிய 2 பெரும் கட்சிகளை வந்து வீழ்த்தி வந்தவர். அப்புறம் வந்து கடைசியில் போய் அவர் ஒரு அரக்கு மாளிகையில போய் சிக்கி வந்து அந்த ஒரு கட்டடம் கட்டி அவருக்கு பயங்கரமா பண்ணாருங்கிற அந்த பக்கம் போய் பார்த்தோம். இது மாதிரி வந்து ஒருத்தர் முன்னாடி வந்தவங்க இப்படி பாலா போன உதாரணம் இருக்குது. பாஜக திரு நரேந்திர மோடி மாதிரி ஒரு 25 வருஷமா நம்ம வந்து ஆட்சியில் இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு காலாம மேல மேல வளர்ந்துக்கிட்டே வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய உதாரணம் இருக்குது. நம்ம வந்து அதுல எந்த வகையில இவர் சேர போறாருங்கிற we have to wait and watch. ஆனால் இன்னைக்கு வரைக்குமா நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல உங்களுக்கு கணக்கு பாடங்கள் எல்லாம் திருத்தும் போது என்ன செய்வாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க் போடுவாங்க. மொத்தமா இந்த கணக்குக்கு 10 மார்க்கு, நீங்க அதுல 10 மார்க்ல 10 ஸ்டெப்பு, அதுல நீங்க வந்து 7 ஸ்டெப் கரெக்டா படுத்தீங்கன்னா 7 மார்க் உண்டு. கடைசியில் ரிசல்ட் தப்பா போச்சுன்னா கூட 7 மார்க் உண்டு. நீங்க வந்து 7 வந்து சரி, 8, 9 தப்பு, 10 ரிசல்ட் கரெக்டா பண்ணினா அதுக்கு ஒரு மார்க் உண்டு. ஸோ நடுவில் எப்படி வந்துச்சுங்கிற ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க் போடுவாங்க. அதை மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்து வந்ததில் இவங்களுக்கு வந்து நல்ல மார்க் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு அவருடைய பள்ளியை நான் நேரடியாக போய் பார்த்துருக்கிறேன். அது வந்து ஆல் ஃப்ரீ ஸ்கூல். அங்கே எதுவும் 10 பைசா செலவழிக்க வேண்டியது. அரசாங்க பள்ளியில் கூட இல்லாத விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ. அதுதான் ஸ்ரீதர் வெம்பு வந்து கதறாரு. நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்கூலுங்கன்னு சொன்னோம், அப்போ கூட எங்களுக்கு வந்து பைசா இல்லாமல் நகராதுன்னு சொன்னாங்க. இதுதான் சிஸ்டம் அப்படின்னாங்க. காசு கொடுத்தே ஆகணுன்னாங்க. எங்களால் முடியலைங்க, நாங்களே ஃப்ரீயாக பண்ணுறோம், நீங்கள் இப்படி கேட்டால் சரியானு கேட்டோம். ஒன்றுமே நகரில் பெஞ்சினார்ல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, நாங்கள் பெரிய எஃபர்ட்டே எடுக்கலைங்கிற கணக்கில் வந்து சொல்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த மாதிரியான என்ஓசியை வந்து கொண்டு போய் கொடுத்தாருங்கிற பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு நல்ல சிக்னல் வித்தவுட் எனி டவுட். அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் வந்து கோவில்களே கோவில்களுக்காக மட்டுமே பயன்படுத்தும், கோவில் நிதியை கோவில் நிதிக்காக மட்டுமே பயன்படுத்தும். ரொம்ப முக்கியமான வரக்கூடிய விஷயம். நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக வந்து அவரே வந்து சட்டத்தில் குறிப்பிட்டது போல நாங்கள் தங்கத்தை உருக்கி கட்டியாக்கி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பாட்டியோட நகை, அது வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்குன்னா பழைய தங்கம் நமக்கு ஒரு பயம் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்ச நல்ல ஆசாரிட்ட கொண்டு போய் காட்டி அதை சரி பண்ணி மீட்டு நம்ம திரும்ப போட்டுக்கணும்னு பார்ப்போம். பாட்டி காலத்தில் நகை இருந்து அதை படக்குன்னு கட்டியாக்கி உருக்கி தூக்கி போட்டுருங்க, அதை தூக்கி பேங்க்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல நீங்க அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா உங்க நகையா, 2வது நம்பியா, 3வது நம்பியா, 5வது நகையா எதுவும் தெரியாது மாத்தி கொண்டு போய் இப்படி 1008 குளறுபடி இருக்கு. அந்த பழங்கால பொக்கிஷம் நான் வந்து பாக்குறோம்ல, ராஜராஜ சோழனுடைய கட்டின தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 1000 வருஷம் ஆச்சு, ரொம்ப பழசாச்சு. அப்படியே கட்டிட்டு டைல்ஸ் போட்டு மார்பிள் போட்டு நம்ம புதுசா கட்டுமான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த பழமை தான் அதில் உள்ள பெருமைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப அந்த சிந்தனை கூட இல்லாம பழைய நகையெல்லாம் புரிஞ்சு இதுலயே வந்து ஒரு 200 வருஷம் முன்னாடி நகை, 300 வருஷம் முன்னாடி நகைலாம் இருந்திருக்கும். அதை பூரா பயன்படுத்த முடியாத நகைகள்னு வகைப்படுத்தி போட்டு கொண்டு போய் உருக்கி எடுத்து கொண்டு வச்சுட்டாங்க. அதுல என்ன நடந்துச்சோ யாராவது ஒரு புண்ணியம் வந்து பார்த்தா தெரியும், நமக்கு தெரியாது. அது எத்தனை கேரட் இருந்துச்சு, ஏன்னா அன்னைக்கு உள்ள தங்க வேற, இன்னைக்கு உள்ள தங்க வேற, அதுல எவ்வளவு கல் இருந்துச்சு. கல்லுலயே நீங்க வந்து என்ன நீங்களும் நானும் பார்த்தா அது வைரக்கல்லா சாதா கல்லா தெரியாது. ஆர்டிபிஷியல் டைமண்ட் வந்து ஒரிஜினல் டைமண்ட் இணையா நிக்குது இன்னைக்கு. சாதா நமக்கு வந்து முத்து தெரியுமா, பவளம் தெரியுமா, கோமேதம் தெரியுமா, வைரம் தெரியுமா, வைடூரியம் தெரியுமா, எந்த கல்லை பார்க்க நமக்கு தெரியும். அந்த கல்லாம் எடைக்கு போற கல் தூக்கி போட்டு நினைச்சுவீங்க. நீங்க வந்து ஒரு நகையை எடுத்துட்டு நகை கடைக்கு போனீங்கன்னா தெரியும், நான் போயிருக்கேன், அதனால தெரியும். நகையை மாத்தினீங்கன்னா வந்து உருக்கி எடுத்து பாலாக்கும் போது கல்லெல்லாம் தூக்கி போட்டாங்க. நம்மகிட்ட வாங்கும்போது கல்லுக்கான சார்ஜ்னு வாங்குவாங்க. நகை கடையில் நீங்க கல்லுக்கான ஸ்டோன் சார்ஜஸ் போடுவாங்க. பில் எடுத்து பாருங்க, செய்கூலி சேதாரம் சொல்றாங்களே, ஸ்டோன் சார்ஜ். நீங்க வந்து நகையை உருக்கிட்டு எனக்கு வந்து வேற தங்கம் வாங்கினா ஸ்டோன் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அது வெறும் கல்லு கேட்டுருவாங்க. அந்த வெறும் என்னங்க ஸ்டோன் சார்ஜ்னு போட்டு நீங்க ஸ்டோன் ஏஜ் மாதிரி கேட்டீங்கன்னா அப்படி நீங்க அப்ப வந்து எவ்வளவு பெரிய முறைகளுக்கான ஸ்பேஸ் அதுல இருந்துச்சுன்னு பாக்குறோம். என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. அப்ப இந்த அரசுக்கு ஒரு பார்வை வந்திருக்குது சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி.
நாளைக்கு அது எப்படி இருக்குது அது நாளைக்கு பார்ப்போம். அதனால் அந்த பரீட்சை எழுதும் போது நம்ம பாஸ் பண்ணாங்களான்னு சொல்லுவோம். நம்ம வந்து இன்னைக்கு 2 நாள் வந்து பரீட்சை எழுதிட்டா அடடா இந்த பையன் 99 மேலே குறைஞ்ச மாட்டான், நம்ம நாளைக்கு திரும்ப வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும், நமக்கு தேவையில்லை. அப்படி நம்ம யாருக்கும் சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இன்னைக்கு வரைக்கும் சரியா செயல்பட்டு இருக்காங்க வித்தவுட் எனி டவுட். நாம கேள்விப்படுறது அப்படிதான். ஒரே ஒரு அக்கன்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்ற இடத்துல பூரா ஒரு 6 மாசம் பொறுங்க, ஒரு 6 மாசம் பொறுங்கன்னு அரசு தரப்புல சொல்றாங்க. அப்ப இந்த 6 மாசத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம்ங்கிற கணக்கா, 6 மாசத்துல ஸ்டடி பண்ணிக்கணும், அப்புறம் நம்ம தெளிவா பண்ணுவோம் அப்படிங்கிற கணக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்பதான் இந்த விளம்பரங்கள்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அரசு தரப்பு செலவு மட்டுமா சொந்த செலவுலாம் வர ஆரம்பிக்குது. முதலமைச்சருடைய பிறந்தநாள் எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டதுங்கிற பார்க்கணும். அப்ப அதுக்கான காஸ்ட் எல்லாம் செலவழிக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் என்ன செய்வாரு? அந்த கேள்வி வந்து நிக்கல. நான் இவ்வளவு செலவழிக்கிறேன், நான் பேசாம உட்கார்ந்துட்டு போனா ஒரு நாள் அவருக்கு கேள்வி வரும்ல. அப்பதான் அவர்கள் என்ன செய்யறாருங்களோ பார்க்கணும். அதனால நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல் இஸ் வெல். நாளைக்கு எப்படி இருக்கு? லெட் அஸ் வெயிட். ஸோ பேஜஸ் ஆர் ஜஸ்ட் ஃப்ரெஷ், த கேம் ஹஸ் ஜஸ்ட் பிகன் அப்படின்றது தான் விஷயம். வெள்ளம் அள்ளி போடுறாங்க, விரல்ல சூப்பாமே இருப்பாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு செய்திகளையும் முந்தி பார்ப்போம். முந்தி தரும் சாணக்கியா. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி.